சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. என்னெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா, நம்முடைய கட்டும் அதில் கொஞ்சம் இன்வால்வ் இருக்குது. கட்டிலிருந்து போகக்கூடிய சிக்னல் வந்து இந்த மசில்ஸு, நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் இயக்கக்கூடிய அந்த இம்பல்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத, அந்த தூண்டுதல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கட் அங்கே இன்வால்மெண்ட் இருக்குது. கட் அப்படின்னு பார்க்கும்போது கட்டினுடைய ஹெல்த் எதை பொறுத்து இருக்குது? ப்ரோபயோட்டிக்ஸ், நல்ல பாக்டீரியா, ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து. ப்ரோபயோட்டிக்ஸ் அண்டு ப்ரீபயோட்டிக்ஸ், நார்ச்சத்து. இந்த ரெண்டினுடைய உணவு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து கட்டினுடைய ஆரோக்கியம் இருக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல், ஃபைபர் இதை எடுத்தாலே மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக நம்ம நரம்பு மண்டலங்களை பார்க்கும்போது, நரம்பு மண்டலத்தில் நியூரான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? நியூரான்ஸ் தான் ஃபயர் ஆகும். சிக்னல் ஒன்றுக்கு ஒன்று இப்படி தென்னை நியூரான்ஸ் இப்படி இருக்குன்னா சிக்னல் பாஸ் ஆகும், அந்த ஸ்பார்க்கிங் நடக்கும். அந்த ஸ்பார்க்கில் தான் சிக்னல் வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொன்று நியூரான் மாறி உடம்புல எல்லா இடத்துலையும் அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது. அதே மாதிரி நரம்புகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும், மைதீன் சீத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம எப்படி இந்த வயர்களில் மேலே ஒரு இன்சுலின் போட்டிருப்பாங்க. அப்படியே காப்பர் கம்பி டைரக்டாக தொட்டால் சாக்கு அடிக்கும் இல்லையா? மேலே ஒரு இன்சுலின் ஒரு இது போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நரம்பு மண்டலங்களில் அந்த இன்சுலின் மாதிரி ஒரு கவர் உண்டு. அது இல்லைன்னா சாக்கடிக்கும். ஒரு நரம்புகளுடைய அந்த தொடுதலில் சாக்கடிக்கும் போது ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. பல பேருக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், குலினியர் பேர் சிண்ட்ரோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மைத்திலியம் சீட் டேமேஜ் ஆயிரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கால் கூட தரையில் ஊன முடியாத மாதிரி எல்லாம் சில கேசஸ் இருக்குது ஆட்டோமியூன் டிசார்டரில். அதனால் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். நம்ம அந்த லோயர் ஈசோஃபேகஸ் ஸ்பிங்டர் வந்து தசையாலால் ஆக்கப்பட்டது. அது நரம்பு மண்டலத்தினாலே இயக்கப்படுகிறது. இதை பலமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எப்பயுமே நியூரான்ஸ் நல்லபடியாக செயல்படணும், நரம்பு மண்டலம் நல்லபடியாக செயல்படணும்னா அதுக்கு விட்டமின் மினரல் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. விட்டமின் மினரல் அது நமக்கு காய்கறிகள் பழங்களில் கிடைக்கிது. அப்போ நம்ம வாழ்க்கையில் காய்கறிகள் பழங்கள் எடுக்கக்கூடிய முறைகள் கம்மியாக இருக்கும் அப்படின்னா அதுக்காக விட்டமின் மினரல் மாத்திரைகள் இன்னைக்கு நேச்சுரலாக நல்ல கம்பெனியுடைய மாத்திரைகள் இருக்குது, எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம உணவில் ஜாஸ்தி சேர்க்கறது இல்லை, உணவில் நம்ம ஜாஸ்தியாக எடுக்கிறது இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஞாகத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் மார்க்கெட்டில் இருந்தாலும் கூட நல்ல குவாலிட்டியானது கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான அந்த ப்ரோபயோட்டிக்ஸ், இங்கே ஒருத்தர் சவுண்டு வந்துட்டே இருக்கு, மீட் பண்ணிக்கிறேன். குவாலிட்டியான ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக நமக்கு எது கிடைக்கும். அதில் இந்த பிபிட்டோ பாக்டீரியம், அதுக்கப்புறம் லெக்டோபேசிலஸ் அப்படின்ட்டு அதில் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் ஏகப்பட்ட ஸ்ட்ரெயின் இருக்குது. அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம நல்ல குவாலிட்டியான ஒரு வாங்கும்போது அவங்க நல்ல ஸ்ட்ரெயின் போடுவாங்க. ஏன்னா ப்ரோபயோட்டிக் ஸ்ட்ரெயின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால் மற்ற கம்பெனிகளில் பேருக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, நல்ல ஸ்ட்ரெயின் இருக்காது. அந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பாக்டீரியலினுடைய அந்த காலனியை தான் அந்த மாதிரி அந்த வகையை அப்படி சொல்லுவாங்க. அந்த வகை பாக்டீரியாவுடைய வகை அதில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வகைகள் அதில் தான் சொன்னேன். பிபிட்டோ பாக்டீரியம், லேக்டோபேசிலஸ் அப்படியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தயிரில் லேக்டோபேசிலஸ் கிடைக்கும், பிபிட்டோ பாக்டீரியம் கிடைக்காது. அதனால் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபைபர் எடுக்கும்போது பீர்க்கங்காய், வெந்தயம், இந்த மாதிரி நம்ம வீட் கிராஸ் பவுடரு இதெல்லாம் வந்து நமக்கு ஃபைபர் கொடுக்கும். ஃபைபரு பெரும்பாலும் காய்கள் எல்லாத்துலேயும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். அது பச்சையாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது அடிஷ்னலாக புரோட்டீன் கட்டாயமாக தேவை. நல்ல புரோட்டீன் எடுத்துக்கணும். புரோட்டீன் வந்து மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். அப்போ புரோட்டீன் வந்து நம்முடைய இந்த ஆசிட் ரெஃப்ளக்ஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனை தீர்வுக்கு புரோட்டீன் எடுக்க வேண்டிய அவசியம். அப்போ புரோட்டீன் எடுத்தால் தான் அந்த லோயர்
ஈசோஃபேகஸ் ஸ்பிங்க்டர் வந்து பலமாகும். இது ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கொலாஜன் சொல்லுவாங்க. கொலாஜன் அப்படிங்கிறது அது நம்ம புரோட்டீனில் ஒரு வகை. உடம்புல கொலாஜன் வந்து ஒவ்வொன்றையும் இழுத்து பிடிச்சி கம்மு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியான புரோட்டீன். அதுக்கு பேர் கொலாஜன் சொல்லுவோம். கொலாஜன் 30 வயசுக்கு மேலே பல பேருக்கு எல்லாருக்குமே குறைய ஆரம்பிக்கும். அது உடம்பு உற்பத்தி பண்ணாது. அதனால கொலாஜன் வெளியே இருந்து நம்ம எடுக்கணும். கொலாஜனில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கிறது வந்து நம்ம அந்த போன் பிராத்துன்னு சொல்லுவோம். ஆட்டுக்கால் சூப்பு அதுக்குள்ளே அதில் இருக்கும். தாவரங்களில் அவ்வளோவா கொலாஜன் கிடையாது. இது வந்து அந்த போன் மேரோன்னு சொல்கிறோம் இல்லையா, போன் மேரோவில் தான் இருக்கும். பிஸ் கொலாஜன் இருக்குது. பிஸ்லேயும் கிடைக்கும். அப்போது நம்ம வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோவா இல்லாதனால, ஒருவேளை இந்த வெஜிடேரியன் சோர்ஸில் இருக்கிறவங்க இந்த இதை எடுக்காதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுட்ரு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் பவுட்ரு, அதே மாதிரி விட்டமின் டி, B12 இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துகிட்டு இருந்தால் ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. பெரும்பாலும் யாருக்கு வருதுன்னு தெரியாது. யாருக்கெல்லாம் அடிக்கடி மசில் வீக் ஆகுதோ அவங்களுக்கு இது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எடை குறைஞ்சிட்டே போகுது, மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, கிராம்ஸ் வருது. காலில் அடிக்கடி கிராம்ஸ் வர்றவங்களுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகள் முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆகணும். அடுத்த இதில் சில பவர் பாயிண்டில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, காட்டுறேன், அதையும் பார்த்துக்கலாம். கூடியதில் நம்ம எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது லிக்கோரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பலு. அது மாதிரி ஜிஞ்சர். பல நேரங்களில் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ, ஜேக்கரின்னு சொல்லக்கூடிய இந்த வெல்லம் சொல்லிருக்கு இல்லையா, வெல்லம் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டா அதனுடைய தன்மை குறையும். அதேமாதிரி மின்ட்டு, புதினா, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டு, இதுக்கு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. சும்மா காட்டுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கேபேஜ் யூஸ் பண்ணலாம், கேமமால் டீ யூஸ் பண்ணலாம், பெனிகிரிக் வெந்தயம், ஜிஞ்சர், பப்பாளி பழம் சப்போர்ட் பண்ணோம், ஆரஞ்சு, பனானா. யாருக்காவது ரெஃப்ளக்ஸ் இருந்தால் வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உடனே மட்டுப்படுறத பார்க்க முடியும். அடுத்து ஏற்கனவே புதினா சொல்லிட்டோம், குக்கும்பர், சீரகம், யோகர்த் அப்படிங்கிறது தான் ப்ரோபயோட்டிக்ஸு. அதே மாதிரி பேசில், துளசி, மில்க் தீசில்னு ஒரு ஹெர்பல் இருக்குது, அது லிவருக்கும் சப்போர்ட் பண்ணோம், இதுக்கு சப்போர்ட் பண்ணோம். கேரட் ஜூஸ் சாப்பிட்லாம், சிப்பனி சாப்பிட்லாம். கேரட் ஜூஸ் கூட கோகோனட்டு பால் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் ஜேக்கரி வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் உடனே ரிலீஃப் தெரியும். சின்னமன் அது யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் மென்று கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி மாதுளம்பழ தோல் ட்ரை இருக்கு இல்லையா, அந்த பவுடர் அதை கொஞ்சம் நம்ம வாயில் போட்டு சப்பி சாப்பிட்லாம். ஆல்ஃபால்ஃபா உங்களுக்கு தெரியும், அந்த கோதுமை புல் மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி. ஃபென்னல், ஆம்லா, நெல்லிக்காய் சாப்பிட்லாம். காடமம், ஏலக்காய், அது நம்ம வாயில் போட்டு கொஞ்சம் சப்பி சாப்பிடலாம். பிளாக் குமின், கருப்பு சீரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது. லெமன் வந்து தண்ணியில் கரைச்சி தண்ணியாக குடிக்கணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. தண்ணியில் லெமன் ஜூஸாக பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி ஆப்பிள் சைடர் வெனிகரு, மறுபடியும் கேபேஜ் வந்திருக்கு. பம்கின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூசணி விதைகள்லாம் வந்து மசில் ஸ்ட்ரென்த்தை கூட்டக்கூடியது. வாட்டர்மெலான், ஆல்மண்ட், பாதாமை, அதே மாதிரி இது பிளாக் ஜாமுன், பிளாக் ஃப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லை, என்ன சொல்கிறது, கருப்பாக இருக்குமே, அந்த பழம், நாவல் பழம், பிளாக் ப்ளம். நாவல் பழம் வந்து சர்க்கரைக்கும் நல்லது, இதுக்கும் நல்லது. இது வந்து சில காம்பினேஷன் மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பிளாக் செல்ட்டு, ரோஸ்டட் குமீனு இதெல்லாம் கலந்து அதை நம்ம ஜூஸாக கூட சாப்பிட்லாம். பெப்பர்மெண்ட்டு எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஜிஞ்சர், லெமன், ஹனி இதெல்லாம் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். பெனல், லிக்கோரைஸ் ரூட்டு, பேசில், கோரியண்டர் சீடு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கொதிக்க வச்சு குடிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட பெரிய லிஸ்ட்டு இருக்குது இதுக்கு. நான் இப்போ இதில் ஆக்சுவலாக பல ஹெர்பல் அந்த வெப்சைட் அதெல்லாம் எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அதில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஆரோக்கியத்துறையில் எக்கச்சக்கமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் ஹெர்பல் சைட்டு இருக்கும். ஹெர்பலுக்கான வெப்சைட் எக்கச்சக்கமாக இருக்கு.
அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெனோவர்டு சைட் இருக்கும், ரொம்ப முக்கியமான நல்ல சைட் இருக்கும். அந்த மாதிரி சைட்டுகளில் போயிட்டு நீங்கள் ஒரு டிசீஸ் ஓரியன்டாக போட்டு அதில் உள்ள ஹெர்பலை நம்ம தாராளமாக பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு ரிசர்ச் பேஸில் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து எடுக்கிறது ஹெர்பல் அந்த சைட் இருக்குது. ஹெர்பல் கம்ப்ளீட்டாக நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் இது இருக்குது. அதில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி நல்ல சைட்லேருந்து தாராளமாக எடுக்கலாம். இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சைட்லேருந்து எடுக்கிறது. ஸோ அதனால் தைரியமாக இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம பயன்படுத்தலாம். எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். பைனாப்பிள், தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரெஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தூக்கம், ரொம்ப ஆயிலி ஸ்பைசி உணவுகளை எடுக்கிறது குறைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். அதாவது தீவிரத்தன்மையை நம்ம குறைச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதில் வெஜிடபிள்ஸில் வந்து நமக்கு இந்த மசில்ஸை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம பம்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அரசாணிக்காய். இந்த மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அரசாணிக்காய் வந்து மசிலை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியது. அதை ரெகுலராக வந்து ஜூஸாக போட்டு எடுக்கலாம், இல்லை சாலட்டாக கூட எடுக்கலாம். பொடியாக கட் பண்ணி சாலட்டாக எடுக்கலாம். ஸோ அரசாணிக்காய் வந்து மசில் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுல நம்பர் 1. ரெகுலராக எடுக்கலாம், மசில் ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கிளஸ்டர் பீன்ஸ் வந்து அந்த கொத்தவரங்காய் சொல்கிறோம் இல்லையா, கொத்தவரங்காய் நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. அப்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லோயர் அந்த ஈசோபேகஸ் ஸ்பிளிண்டர் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, இல்லை மசில்ஸ் யார் வீக்காக இருக்கான்னு நினைக்கிறாங்களோ, தாராளமாக ரெகுலராக இந்த பம்கின், இந்த கிளஸ்டர் பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காய் இதில் எடுத்துகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த பஞ்சாப் கோதுமைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோதுமையை நைட்டு ஒரு ஒரு 2 ஸ்பூனு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு காலையில் அதை அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். பஞ்சாப் கோதுமைக்கும் இந்த மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே மாதிரி கொப்பரை தேங்காய் வந்து ரொம்ப பவர்ஃபுல். கொப்பரை தேங்காய் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், பல்லு இருக்கிறவங்களுக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம நல்லா இதில் பொறியாக இது பண்ணி லட்டு மாதிரி இதில் போட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். அதை நம்ம இதில் திரி எடுத்து மிக்சியில் கூட அதை போட்டு திரி எடுக்கலாம், ட்ரையாக எடுத்து இந்த லட்டு மற்றது ஏதாவது ஒரு இதில் கூட ஏதாவது கலந்து நம்ம அவல் ஐட்டம் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி சிகப்பரிசி அவல், இந்த மாதிரி அவல்கள் கூட போட்டு சாப்பிட்லாம். அப்போ கூட நட்ஸு இதெல்லாம் சேர்த்து இந்த ட்ரை கோகோனட் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சொல்லப்போனால் இந்த பம்கின் சீடு இந்த ஐட்டங்களும் கூட நம்ம தாராளமாக அதில் சேர்த்துக்க முடியும். குக்கும்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மில்லட்ஸ் வந்து பவர்ஃபுல் ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கக்கூடியது. அற்புதமான ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும் மில்லட்டில். அதில் காதர்வாலின்னு சொல்லிட்டு அவர் வந்து மில்லட் மேன், அவர் அதை பற்றி பெரிய ரிசர்ச் பண்ணி புக்கெல்லாம் போட்டிருக்காரு. அவர் இந்த 5 மில்லட்டை ரொம்ப முக்கியம் சொல்லுவார். திணை, வரகு, குதிரவாளி, குலசாமை, சாணை கிடையாது, குலசாமைக்கு தான் அப்படி வந்துருச்சு, சாமை, குலசாமை, சாமை, இதெல்லாம் வந்து நம்ம கஞ்சி வச்சு நம்ம எடுக்கணும். எப்படி கஞ்சி வைக்கணும் அப்படின்னா, இது முக்கியமான விஷயம். அது இதை லைட்டாக ஒரு தடவை கழுவிட்டு 1 கப்பு எடுத்திங்கன்னா 5, 6 கப்பு தண்ணி இது ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு நாள் பூரா ஊறணும். அதுக்கப்புறம் அதை லைட்டாக மிக்சியில் அடிக்காமல் ஒரு லைட்டாக அப்படி அடித்து அதை தண்ணியை வடிச்சிட்டு அந்த தினை வரகு எதையோ ஒன்று அடிக்கிறீங்க. மறுபடியும் அதை வந்து ஒரு ஓப்பன் பாத்திரத்தில் அதை போட்டு தண்ணியை கூட அதே தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், மூடக்கூடாது, உப்பு போடக்கூடாது. நல்லா கொதிக்கப்புறம் கொதிநிலை உங்களுக்கு தெரியும், உப்பு போட்டுறக்கூடாது. அதை இறக்கி வச்சிடணும். ஆறுனப்புறம் வெள்ளை துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்தில் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அருமையாக ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூட வந்து நம்ம மோர், தயிர், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சைடிஷ்க்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இது வந்து வரகெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சாப்பிட்றது. இது வந்து நம்ம வழக்கமான காலத்தில் சாப்பிட்ட உணவுகள் தான். இப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பட் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் வாங்குறவங்க அந்த ரொம்ப பட்டை தீட்டாத
லைட்டாக எடுத்து அந்த மேலே தோல் மட்டும் எடுத்திருந்தா ஓகே, லைட்டாக எடுத்திருந்தா ஓகே. பட்டை தீட்டிடக்கூடாது. பட்டை தீட்டினா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் போயிடும். இது ஏன் வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா, இதில் பல லேயர் வந்து ஃபைபர் இருக்கும். ஓ, அந்த ஃபைபர் வந்து நல்லா ஊறினா தான் நம்ம டைஜஸ்டபிள் ஃபைபராக மாறும். டைஜஸ்டபிள் ஃபைபர்னா யாருக்கு டைஜஸ்டபிள்னா, நல்ல பாக்டீரியா தான் ஃபைபர் எப்பயுமே உணவாக எடுத்துக்கிட்டு அது நமக்கு சப்போர்ட் பண்ணி பல விஷயங்களை கொடுக்குறாங்க. அதனால இந்த வகையில் நம்ம இப்போ பார்த்ததுல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு ஏகப்பட்ட மூலிகைகளை காட்டினேன். அது எல்லாமே நீங்கள் வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம். பிரச்சனை இருக்கிறவங்க அந்த ஹெர்பல் காம்பினேஷன் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க மியூட் பண்ணிருங்க எல்லாத்தையும். சவுண்ட் வந்துட்டு. நம்ம பூதாளன் சாரோட ஸோ இதில் முக்கியமாக இந்த சிலைடை வச்சு நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அந்த அரசாணிக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தசைநார்களுக்கு புரோட்டீன் பவுட்ரு, கொலாஜன் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா. கிளஸ்டர் பீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அதையும் இந்த நீங்கள் இது வாங்கினீங்கன்னா, மில்லட்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப பட்டை தீட்டாமல் வாங்கிக்கோங்க. வீட்டில் கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்க, அற்புதமாக இருக்கும். டயபெட்டிக் இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் டயபெட்டிக்கெல்லாம் ஏறாது. பயப்பட தேவையில்லை. கஞ்சி சாப்பிட்டா டயபெட்டிக் ஏறணும் யாராவது சொன்னால் நம்பாதீங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். இதை ஒரே இது ஐட்டமாக குடிக்கக்கூடாது. ஏன்னா இதில் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். திணையில் வேறு ஸ்டைலில் இருக்கும், வரகுல வேறு ஸ்டைலில் இருக்கும், இதில் வந்து குதிரைவாளியில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை, இப்போ ஒரு தடவை வைக்கிறீங்க 2 நாளை வச்சு சாப்பிட்லாம். அது புளிச்சா தப்பு கிடையாது. புளிச்சா இன்னும் நல்லா பாக்டீரியா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நமக்கு கட் பாக்டீரியா அதிக நல்லா இதாகிறதுனால இந்த நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுறது. அதனால நம்ம அந்த ஈசோபேகஸ் பிரச்சனை வராது. அதுக்காக சொல்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கலாம். சப்ளிமெண்ட்டில் வந்து பவர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வந்து இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அசிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுல நல்ல சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த எரிச்சல் வர்றதை கட்டுப்படுத்தும். அது ஒரு ஆற்றல் உண்டு அதுக்கு. அது தவிர நீங்கள் இந்த வாயில் போடுறீங்க, வாயில் உள்ளே போடும்போது அப்படியே கரையும், கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். இப்போ யாருக்கெல்லாம் ஆசிட் ரெஃப்ளக்ஸ் இருக்கோ அவங்களுக்கு உணவுக்குள்ளாய் அரிக்கப்பட்டிருக்கும். அந்த அரிப்பு தான் பின்னாடி கேன்சராக மாறுது, ஈசோஃபேகஸ் கேன்சர் மாறுதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த அரிப்பு இருக்கிற இடத்த இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் போய் தொடும் பொழுது அங்கே கீலிங் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு ஆறிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள்லாம் யாருக்காக கீழே விழுந்து சிராப்பு காயம் இருந்தால் இல்லை கேங்கரின் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிரித்து மேலே போடுவோம். வேகமாக அந்த ஆறுறதை நம்ம பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்குது, ஒரு சயின்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது. அது ஒரு நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஏன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மேலே புண்ணில் போட்டால் ஆறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாய் வந்து காலில் புண்ணு இருந்தால் அது வந்து எச்சில்ல என்ன பண்ணுது, தடவுது இல்லையா. அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சயின்ஸை ஒரு நாளைக்கு பேசுவோம். அடுத்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் கட்டாயமாக தேவை. இஎஃப்ஏன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது. அதனால் இஎஃப்ஏ அப்படிங்கிறது நம்ம தாராளமாக எடுத்துக்கணும். எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் எடுத்தால் மசில்ஸ் எல்லாம் பலமாகும். ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஃபைபரு அது சப்ளிமெண்ட்டாகவே இருக்குது. அஸ்வகந்தா நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி தொப்பை இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கணும், ஃபேட் பர்னர் அது சப்ளிமெண்ட்டாக கிடைக்குது. அதை பயன்படுத்தி ஃபேட் பர்னர் பண்ணிக்கலாம். விட்டமின் டி கட்டாயமாக தேவை, வெயிலுக்கு போகணும். விட்டமின் பி12 ரொம்ப ரொம்ப அவசியமானது. மெக்னீசியம், செலினியம், ஜிங்க்கு, கால்சியம், இப்படி பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அப்போ விட்டமின் மினரல் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம அந்த பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் அலோபதியில் வாங்கக்கூடாது, சப்ளிமெண்ட்டில் வாங்கணும். இப்போ இந்த ஐட்டங்கள் மெக்னீசியம் எல்லாம் அந்த மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதில் சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. யாருக்காக கிராம்ஸ் இருந்தால் காலை இழுத்து பிடிக்குது இல்லை, மெக்னீசியம் எடுத்து பாருங்கள், உடனே கேட்கும். ஜிங்க்கு பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்டுகளில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னோம். எசென்சியல் ஃபேட்டி ஆசிடு, ப்ரோபயோட்டிக்ஸு, அஸ்வகந்தா, ஃபேட் பர்னர். நம்ம எம்எம் ஸ்டோரில் இந்த மாதிரி சில இதில் விஷயங்கள் ரொம்ப செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். பர்டிகுலராக இதுக்காக மட்டும் இல்லை, முதல்லேருந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க
கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ஆசிட் ரெஃப்ளக்ஸிக்கு நம்ம பேசக்கூடிய. ஸோ பெரிய, அதாவது மருந்து